ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கு என்னென்னலாம் ஈவினிங்க்கு ஃபீடிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே மார்னிங் ஃபீடிங் வந்து போட்டிருந்தேன். மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாமே வந்து பார்த்துருந்தோம். அப்படியே போட்டுருவோம் காலையில் 6 o'clock. ஸோ மத்தியான நேரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடி வகைகள், அந்த மாதிரி ஆணப்பில் பொடிப்படியாக வெட்டி போடுறது மிஷினில், அந்த மாதிரி எல்லா பில்லெல்லாமே வந்து கொண்டு வந்து போடுவோம். ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு போடுறோம். இப்போ ஈவினிங்க்கு என்னென்னலாம் வந்து ஃபீடிங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு 4 o'clock இல்லை ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைமில் மாட்டு தீவனம் இதில் போட்டிருக்கிறது பாருங்கள். மாட்டு தீவனம், கோதுமை தவிடு, தேங்காய் புண்ணாக்கு, இது 3 தான். தேங்காய் புண்ணாக்குறது வந்து கட்டி கட்டியாக இருக்கும் சரிங்களா. அது வந்து தண்ணியில் ஊறுனா நல்லா ஹை குவான்டிட்டி வந்து, அதாவது நிறைய ஊறுனா நல்ல பொத நல்லா மேலே வரைக்கும் வந்துடும் இல்லைங்களா. நல்லா ஊறிச்சுன்னா கெட்டி ஆகிக்கும். ஸோ இது 3 தான் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து போட்டிருக்கோம். இன்னொருக்கா சொல்கிறேன், மாட்டு தீவனம், கோதுமை தவிடு, தேங்காய் புண்ணாக்கு, இது 3 தான் சரிங்களா. இது 3 நல்லா தண்ணியில் வந்துட்டு நல்லா ஊறுற வரைக்கும், நல்லா அது உங்களுக்கு ஊற வரும்போதே தெரியும், நல்லா பொங்கி மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கெட்டியாக ஊறுற வரைக்கும் ஊற விட்டுருங்க. ஒரு ½ an hour ஊற வச்சுருங்க சரிங்களா. இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதே கையில் கரைச்சி விட்ருவோம். எல்லாம் கலங்குற மாதிரி ஒன்றா ஈக்குவலாக வந்துட்டு எல்லாமே கலங்குற மாதிரி கையில் கரைச்சி விட்ருவோம். எப்போவுமே காலையில் 6 o'clock ஃபீடிங் வந்துட்டு இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் எதுவுமே ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுருவோம் சரிங்களா. அது வந்து மார்னிங் ஃபீடிங்கு. ஸோ ஈவினிங் போடுறது இது 3மே வந்துட்டு எப்போவுமே கம்பல்சரி போட்டுருவோம். ஊற வச்சு தான் வந்து போடுவோம் சரிங்களா. கலக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அது நல்லா ஊறி வரும்போதே நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லா ஆட்டுக்குமே வந்துட்டு அந்த ஆட்டு வந்து சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா, சின்ன ஆட்டுக்குட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீடிங் போடணும். பெரிய ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், டிக்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது அதிகம் பண்ணணும், கம்மி பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்து வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம எத்தனை ஆடு இருக்கோ, ஆடோ ஆட்டுக்குட்டியோ, அதுக்கு தகுந்த மாதிரி, பாட்டுக்குட்டினா அதுக்கு தகுந்த குவான்டிட்டி கொடுக்குவோம் அளவு. இப்போது ஆடாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த அளவு வந்து ஜாஸ்தி கம்மி பண்ணி நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.